யாராவது ஒருத்தங்க யான் பண்ணும்போது நம்ம அதை பார்த்தோன்னா நம்மளே அறியாமல் நாமளும் யான் பண்ணுவோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். அதாவது நம்ம முன்னாடி யாராவது ஒருத்தங்க யான் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்த உடனே நமக்கே தெரியாமல் நம்மளும் யான் பண்ணியிருப்போம். ஆனால் இது எப்படி நடக்குது? ஜஸ்ட் அவங்க யான் பண்ணுறதை பார்க்குறனால மட்டும் நம்மளும் ஏன் யான் பண்ணுறோம்? இந்த மாதிரி ஒருத்தங்க யான் பண்ணுறதை பார்த்த உடனே நாமளும் யான் பண்ணோன்னா அதை கண்டேஜியஸ் யானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டேஜியஸ் யானிங் எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வெல்கம் டு ஸ்நாக் டைம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் த கண்டேஜியஸ் யானிங். யாராவது ஒருத்தங்க யான் பண்ணுறதை பார்க்கும்போது நாமளும் யான் பண்ணோன்னா அதை கண்டேஜியஸ் யானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கண்டிஷனை ஈகோ ஃபினாமினான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தங்க பேசின வார்த்தையோ இல்லை யாராவது ஒருத்தங்க செஞ்ச ஆக்ஷனையோ நம்ம பார்த்து அதே விஷயத்த நாமளும் செஞ்சோன்னா அதுதான் ஈகோ ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கண்டேஜியஸ் யானிங்கை கூட ஒரு வகையான ஈகோ ஃபினாமினா அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டேஜியஸ் யானிங் எதுக்காக வருது அப்படின்ற ஒரு ரீசனை இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. இருந்தாலும் இந்த கண்டேஜியஸ் யானிங் எதுக்காக நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றனால ஒரு ரிசர்ச் டீம் 36 வாலண்டியர்ஸை வச்சு ஒரு ரிசர்ச்சை நடத்தியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 36 வாலண்டியர்ஸுக்குமே மக்கள் யானிங் பண்ணுற மாதிரி வீடியோஸை போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த 36 வாலண்டியர்ஸுக்குமே 2 சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்ன சாய்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் யானிங் பண்ணுற மாதிரி வீடியோவை பார்க்கும்போது அந்த வாலண்டியர்ஸுக்கு யானிங் வந்துச்சுன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் யான் பண்ணணும் அப்படின்றது ஒரு சாய்ஸ். அண்ட் அந்த வாலண்டியர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட செகண்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி இந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு யான் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க யான் பண்ணக்கூடாது, அவங்க அந்த யானிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றது செகண்ட் சாய்ஸாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 2 சாய்ஸஸில் அந்த வாலண்டியர்ஸ் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாலண்டியர்ஸ்க்கு வீடியோ போட்டு காட்டுறாங்க. நிறைய பேர் யானிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் யானிங் பண்ணாமல் ரெஸ்ட்ரிக்டும் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரிசர்ச்சோடைய ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, யானிங் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யானிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவங்க தான் ரொம்பவே யான் பண்ணாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவங்க இந்த யானிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அவங்களுக்கு இந்த யானிங் மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே யானிங் வந்தால் அதை கட்டுப்படுத்தாமல் இருந்த வாலண்டியர்ஸ் கிட்ட எந்த விதமான பெரிய சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த யானிங் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்த வாலண்டியர்ஸ் கிட்ட நிறைய ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸை பார்க்க முடிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ யானிங் வந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்தாமல் ஃப்ரீயாக யான் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு இந்த ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்கு. இருந்தாலும் நமக்கு எதுக்கு இந்த கண்டேஜியஸ் யானிங் வருது அப்படின்ற ரீசனை இந்த ரிசல்ட்ஸ் சொல்லவே இல்லை. இன்னொரு ரிசர்ச்சில் அந்த வாலண்டியர்ஸோடைய ஸ்கல், அதாவது மண்டையில் லைட்டாக எலக்ட்ரிக் பல்சஸை விட்டுருக்காங்க. ஸோ தட் நம்ம இந்த கண்டேஜியஸ் யானிங் பண்ணும்போது நம்ம பிரெயினில் நம்ம மூவ்மெண்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மோட்டார் கார்டெக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்ட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த ரிசர்ச்சில் மோட்டார் கார்டெக்ஸில் எந்த விதமான சேஞ்சஸுமே நடக்கலை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டராக இருக்கலாம், அதனால கூட நமக்கு கண்டேஜியஸ் யானிங் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவும் எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு தெரிய வரல. ஸோ நமக்கு எதுக்கு இந்த கண்டேஜியஸ் யானிங் வருது அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் இன்னைக்கு வரைக்கும் தெரிய வரல. ஹியூமன்ஸ்க்குன்னு மட்டும் இல்லாமல் சிம்பான்சிஸ் அண்ட் டாக்ஸுக்கு கூட இந்த கண்டேஜியஸ் யானிங் வரும் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபோ. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எத்தனை பேர் யான் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபையும் பெல் ஐக்கானையும் அமுக்கி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்கள் கைக்கு டான்னு வந்து சேரும். அப்படியே நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜ் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் அவங்கள அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மக்களே, see ya.